பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையில் இருக்கும் புகழ்பெற்ற நயகரா நீர்வீழ்ச்சியை ஒரு பெரிய கயிற்றில் நடந்து கடப்பதாக சார்லஸ் பிளாண்டின் என்ற சாகச வீரர் அறிவித்தார். சுமார் 160 அடி உயரத்தில் ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சிக்கு மேலே கட்டப்பட்டிருந்த அந்த மெல்லிய கயிற்றில் அவர் நடக்க தொடங்கினார். ஆயிரக்கணக்கான மக்கள் கீழே நின்று மூச்சை அடக்கி கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர். அவர் மிக சரியாக கயிற்றில் நடந்து மறுபக்கத்தை அடைந்ததும் மக்கள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். பின்னர் அவர் ஒரு கைவண்டியை எடுத்துக்கொண்டு அந்த கயிற்றின் மீது தள்ளிக்கொண்டே வந்து சாதனை படைத்தார். மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர். அப்போது பிளாண்டின் கூட்டத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த கைவண்டியில் ஒரு மனிதனை அமர வைத்து என்னால் பத்திரமாக கயிற்றின் மறுபக்கம் கொண்டு செல்ல முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? கூட்டம் ஒரு சேர கத்தியது. நிச்சயமாக நம்புகிறோம், உங்களால் முடியும். உடனே பிளாண்டின் புன்னகையுடன் சொன்னார், அப்படியானால் உங்களிடத்திலிருந்து யாராவது ஒருவர் முன் வந்து இந்த கைவண்டியில் அமருங்கள், நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்றார். அடுத்த நிமிடம் அங்கிருந்த ஆரவாரம் நின்று போனது. யாருமே முன்வரவில்லை. அப்போது ஒரு சிறுவன் கூட்டத்திலிருந்து ஓடி வந்து அந்த கைவண்டியில் அமர்ந்தான். பிளாண்டின் அவனை மிகவும் பத்திரமாக மறுபக்கம் அழைத்து சென்றார். மக்கள் வியப்புடன் பார்த்த அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, அவருடைய மகன். தன் தந்தை தன்னை விழவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவனிடம் இருந்தது. இன்றைக்கும் நிறைய மக்கள் கூட்டம் இயேசு நல்லவர், இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்வது போல வெறும் வாய்ப்பேச்சாக மட்டுமல்லாமல் ஆண்டவரை முழுமையாக நம்பி உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்புக்கொடுங்கள். பயம் நிறைந்த கவலை நிறைந்த சூழ்நிலைகளை பார்க்காமல் உங்களை சுமந்து செல்லும் ஆண்டவரை நம்பி தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். உங்களை கரை சேர்க்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த நல்ல நம்பிக்கையோடு ஒரு பாடலை பாடுவோமா?